முதலாவது, நாம் ஏன் இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை பற்றி படிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றலாம். முதல் காரணம், ஆண்டவருடைய வருகை பற்றின ஒரு தெளிவான கண்ணோட்டம் கிடைக்கும். இரண்டாவது, ஆண்டவருடைய வருகையின் மீது இன்னும் அதிகமான ஏக்கமும் தாகமும் வரும். மூன்றாவது, மிகவும் முக்கியமானது, இன்று நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நேர்ந்தால் நாம் அவரோடு மனவாட்டியாய் அவரோடு கூட செல்ல முடியுமா என்ற பயமும் நம் வாழ்வின் மாற்றமும் வரும். பாடத்திற்குள் கடந்து செல்வோம். வெளிப்படுத்தல் புத்தகம் எழுதப்பட்ட ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின் கிபி 95 முதல் 100 வரைக்குமான இடைப்பட்ட காலத்தில். இந்த புத்தகம் எழுதப்பட்ட இடம் பத்மு என்னும் தீவு. இது மத்திய தரைக்கடலிலே உள்ள சிறிய தீவு. எரிமலை கற்களால் உருவான பாலைவன தீவு போன்றது. எபேசு சபையின் தலைமை போதகரான இவர் சுவிசேஷத்த நிமித்தம் பல பாடுகள் பட்டார். கொதிக்கின்ற எண்ணெய் கொப்பரையில் போடப்பட்ட இவர் அப்படியும் மரணிக்கவில்லை என்று பத்மு தீவிலே தனிமைப்படுத்தப்பட்டார். உடல் முழுவதும் கொப்பளங்களாய் புண்களாய் அதிகமான வலிகளோடும் தனிமையின் கொடூரத்தோடும் நாட்களை கடந்தார். அந்த தனிமையின் நேரத்தில்தான் தேவன் யோவானை சந்தித்து வரப்போகின்ற காரியங்களை குறித்து இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வேதத்தில் கடைசி புத்தகமும் கடைசியாக எழுதப்பட்ட புத்தகமும் இந்த புத்தகம்தான். முதல் 3 அதிகாரங்கள் சபைகளை பற்றியும் 4 முதல் 22 வரையிலான அதிகாரங்கள் சபை எடுத்துக்கொண்ட பின், அதாவது இரகசிய வருகைக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனம் வாசிப்போம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். வெளிப்படுத்தல் 1:1. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் அப்படி என்றால் என்ன? இயேசுவின் இரகசிய வருகையும் அதற்கு பின் ஏற்பட போகிற 3½ வருட உபத்திரவ காலமும் அடுத்த 3½ வருட மகா உபத்திரவ காலமும் 1000 வருட அரசாட்சி, புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் இவைகளை உள்ளடக்கியது. மேலும் 7 சபைகள், 7 கலசங்கள், 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 4 குதிரைகள் பற்றியும் விரிவாக படிப்போம். அடுத்தது, தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. இந்த புத்தகம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களுக்கு. 1 பேதுரு 2:9 இவ்விதமாக சொல்கின்றது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் என்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்கள் விசுவாச கூட்டம் மட்டுமல்ல, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். நமக்கு ஸ்பெஷலாக கொடுக்கப்பட்டது தான் இந்த வெளிப்படுத்தல் புத்தகம். தேவன் உலகில் எந்த காரியங்களை நடப்பித்தாலும் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தாமல் செய்ய மாட்டார் என்று நமக்கே தெரியும் அல்லவா? நம்முடைய தேவன் ஒழுங்கின் தேவன், ஒழுங்கும் கிரமமான தேவன். இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவிக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனுக்கு ஒப்புவிக்கிறார். அந்த தூதன் யோவானுக்கு ஒப்புவிக்கிறார். இந்த புத்தகம் எவ்வளவு அழகான முறையில் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தீர்களா? மீதம் அடுத்த பகுதியில் படிப்போம். இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் கர்த்தராகிய இயேசுவானவர் அதிகமாய் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமேன்.